நான் இப்ப ஒரு பரிசு தரப்போறேன். என்னன்னு தெரியுமா? என்னையா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து பாவங்களையும் எனது ரஹமத்தை கொண்டு மன்னித்து விட்டேன், சுவர்க்கத்துக்கு போ. எப்படி இருக்கும்? அப்ப இவன் எப்படிப்பட்ட பாவி என்று யாருக்கு தெரியும்? மரங்களின் இலைகளின் அளவு, பூமியில் உள்ள மண்களின் எண்ணிக்கை அளவு, என்னென்ன பாவத்தை செய்தாலும் ஒரு நன்மை போதும் அல்லாஹ்வுக்கு மன்னிக்க. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். ஒருத்தர் பனி இஸ்ராயில் காலத்தில் ஒருத்தர் வாழ்ந்தாரு. இவர் செய்ததெல்லாம் பாவம், ஒரு நன்மை கூட செஞ்சதில்லை. அப்படி மோசமான ஒரு மனிதன். இவருடைய மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, இவர் பிள்ளைகளை கூப்பிடுறாரு, அழைத்து வசியத்தை சொல்றார். எனக்கு இப்ப வந்திருக்கிற நோய் மௌத்து வந்துடும், எனக்கு பயமா இருக்குது. செஞ்சிருக்கிற பாவம், நான் பண்ணியிருக்கிற அநியாயங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட நடத்தைகள், துர்க்குணங்கள், என்ன கொண்டு போய் நீங்க எல்லாரும் கபர்ல வச்சா அல்லாஹ் நிச்சயமா உயிரை தருவான். மறுபடியும் உயிரை தந்து என்னை தண்டிப்பான். நான் செஞ்ச பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹ் தண்டனையை என்னால் அனுபவிக்க முடியாது. அதனால நான் மௌத்தாவின உடனே என்ன நெருப்புல போட்டு எரிக்கும். இந்த ஹதீஸ் எங்க வருது? சஹீஹுல் புகாரியில வருது. நெருப்புல போட்டு எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பலை 2 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியை கடல்ல கரைச்சி விடணும், அடுத்த பகுதியை காத்தோட காத்தாக பறக்க செஞ்சிடணும். அப்ப நான் தப்பி. இது ஒரு மடமை. இது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் செய்ய இயலா என்று செஞ்சதல்ல. அந்த பயத்தால், அச்சத்தால், டென்ஷனால், ஸ்ட்ரெஸ்ஸால் வந்த ஒரு மடமையின் வெளிப்பாடு. சொல்லிட்டாரு. மௌத்தா போயிட்டாரு. பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? ஜனாசா அப்படியே எரிச்சாங்க. சாம்பலை எடுத்து கொஞ்சத்தை தண்ணியில கரைச்சுட்டாங்க, மற்ற கொஞ்சத்தையும் எடுத்து எங்க காத்துல பறக்க விட்டாங்க. அல்லாஹு தாலா தண்ணிக்கு கட்டளை விட்டான், ஒன்னுல வந்திருக்கக்கூடிய அவ்வளவு சாம்பலையும் ஒன்று சேரு. காத்துக்கு கட்டளை விட்டான், எல்லாத்தையும் ஒன்று சேரு. 2ஐயும் ஒன்று சேர்த்து சாம்பலை கொண்டு வந்து வைத்து மனித ரூபத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தி வச்சு கேட்கிறான், நான் உன்னை மனுஷனாக படைச்சி, மிருகமாக படைக்காம மனுஷனாக படைச்சி, அறிவை தந்து என்ன வணங்க சொன்னா, நீ இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாயே, இவ்வளவு பாவம் செஞ்சும் போதாம கடைசி நேரத்தில் என்னால ஒன்றும் செய்யலான்னு நினைச்சு எரிக்க சொன்னாயே என்று கேட்ட உடனே தேம்பி தேம்பி அழுது இந்த மனுஷன் சொல்றார், யா அல்லாஹ், நான் உனக்கு பயந்துதான் அப்படி செஞ்சேன். யா அல்லாஹ், எனக்கு பயம் வந்துட்டது. என்ன கொண்டு போய் கபர்ல வைத்தால் உன்னுடைய தண்டனை என்னால தாங்க முடியாது. நீ சக்தி வல்லமை உள்ளவன் என்பதை கடைசி நேரத்தில் விளங்கினேன். ஆனா பிரயோஜனம் இல்லை, மௌத்தாவுற கட்டம். எனவே உனக்கு பயந்தேன். அல்லாஹு தஆலா உடனடியாக அவன் பேசி முடிய அல்லாஹ் சொல்கிறான், கடைசி நேரத்திலாவது என்னுடைய தண்டனையில் உனக்கு ஒரு பயம் வந்து விட்டதா? அந்த பயத்துக்காக உன்னை மன்னிக்கிறேன், சுவர்க்கம் போ. சுப்ஹானல்லாஹ். அந்த மனுஷனை விட நாம மோசமா? அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டானா? நாம ஏன் அல்லாஹ்விடத்துல வந்து தௌபா செய்து மீண்டு 5 வக்தை தொழுது அல்லாஹ்வை நெருங்கி சுஜூதை அதிகமாக்கி திக்ரு, ஸலவாத்து, இஸ்திக்பார், நற்குணம், மக்களோடு நற்குணத்தோடு பழகக்கூடிய தன்மையை விட்டும் ஏன் தூரமாக இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ரஹமத்து நிறைந்த, அன்பு நிறைந்த, கிருபை நிறைந்த, உட்கிருபை நிறைந்த ரஹ்மானை மறக்கலாமா? 2 பேரை அல்லாஹு தஆலா கூப்பிடுவான், அழைப்பான். எங்க? கியாமத்து நாள்ல அழைச்சி 2 பேருக்கிட்ட சொல்லுவானா, 2 பேரும் நரகத்துக்கு போ. நான் இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் சஹீஹான ஹதீதுகள், ஒத்தென்டிக் ஹதீதுகள். விவரமாக சொல்ல போனா நேரம் கிடையாது. 2 பேரும் நரகத்துக்கு போங்க. ஒருத்தர் சந்தோஷமா ஓடுறாரு நரகத்துல போய் பாய்றதுக்கு, இன்னொருத்தர்
2 அடி வைக்கிறார், திரும்பி பார்க்கிறார். 4 அடி வைக்கிறார், திரும்பி பார்க்கிறார். 8 அடி வைக்கிறார், திரும்பி பார்க்கிறார். அவருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. நரகத்துக்கு போக விருப்பம் வருமா? மற்றவர் திரும்பி பார்க்காம ஓடுறார். எங்க? நரகத்துல போய் பாயிரத்துக்கு. அல்லாஹ் பார்த்தானா, மடை 2 பேரையும் போக சொன்னது ஒரே இடத்துக்கு. ஒருத்தன் ஓடுறான், மற்றவன் திரும்பி பார்த்து பார்த்து போறான். கூப்பிட்டு கேட்போம் என்ன விஷயம்? 2 பேரையும் அல்லாஹ் கூப்பிட்டான். வா, என்ன விஷயம்? அவர் சொல்றாரு, ஓடினவர், யா அல்லாஹ், நான் செஞ்சிருக்கிற பாவம் எனக்கு உன் சன்னிதானத்துக்கு வரவுமே இல்லை. நான் மௌத்தாகும் போது ஏக்கம், நெருப்புன்னு சொன்னா ஏக்கம், கவலை, கடைசி வரையில உன்னை வணங்க எல்லாம் போயிட்டுதே என்ற ஏக்கத்திலும் கவலையிலும் சிந்தனையிலும் நான் அப்படியே உன் ஒரு கட்டளையை கூட நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்ற எண்ணத்தோடே மௌத்தா போயிட்டேன். நரகத்துக்கு போக சொன்னாலும் கூட இந்த கட்டளையாவது சரியா நிறைவேற்றுவோம் என்றுதான் ஓடினேன். நீ போ சொன்னது நரகத்துக்குத்தான், இல்லை என்று சொல்லல. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு கவலை, ஓண்ட ஒரு கட்டளையே என்னால நிறைவேற்றலாம் போயிட்டேன். அதனாலதான் நான் ஓடி போனேன். கடைசி நேரத்திலேயாவது இந்த கட்டளையை நிறைவேற்றி நான் நல்லவனாக ஆகணும். நரகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியா? 10 வருடம் அல்லாஹ் கேட்கிறான், சரி நீங்க அப்ப ஓடாம திரும்பி பார்த்து பார்த்து நின்று போனீங்களே, இது என்ன செய்தி? அவர் சொல்றார், யா அல்லாஹ், பல நபிமார்கள் மூலம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீ பெற்ற தாயை விட பல மடங்கு இரக்கம் என்று. நான் அடிக்கடி திரும்பி பார்க்கும் போது உனக்கு இரக்கம் வந்து நீ சொர்க்கம் போய் சொல்லிட்டான். 2 பேரையும் அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், கடைசி நேரத்திலேயாவது இந்த கட்டளைய பின்பற்றணும் என்று நினைச்சு நரகம் என்று பார்க்காம ஓடினாயே, கடைசி வரையில் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்ற ரஹமத்தில், அன்பில் நீ சந்தேகப்படாமல் என் மீது நல்லெண்ணம் வச்சிருந்தாயே, 2 பேரும் சொர்க்கம் போ. இதுவும் சஹீஹான ஹதீஸ். நரகத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் மன்னித்து ஒரு காலத்தில் வெளியாக்குவான். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாக்கப்படுகிறார் ஒரு மனுஷன். கடைசியாக ஒருத்தர் வெளியாக்கப்படுறாரு. இவரு நரகத்தில வேதனை அனுபவிச்சு இவருக்கு இப்ப கஷ்டம். இவர் இப்ப அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், நான் நரகத்திலிருந்து வெளியில வந்துட்டேன். அந்த மரம் ஒன்று தெரியுது, அந்த மரத்துக்கிட்ட போய் நிழல்ல நான் உட்காரவா? அது சொர்க்கம் அல்ல, ஒரு மரம். நிழல்ல நான் போய் உட்காரவா யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவானா, உன்னைய இந்த இடத்துல இருந்து நான் அங்க கொண்டு போய் உட்கார சொன்னா நீ அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவான்னு கேட்பாய். எனக்கு தெரியும் உன்னைய பத்தி. அதனால நீ இங்க யா அல்லாஹ், நான் கேட்க மாட்டேன், நான் வாக்குத்தாரன். எனக்கு அந்த மரத்துல நிழல் போதும். நரக வேதனையை விட நரகத்துல பட்ட கஷ்டத்துக்கு அந்த நிழல் போதும் யா அல்லாஹ், நான் போய் நிழல்ல உட்கார்ந்து கொள்ளவா என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், சரி, அதை விட கூட ஒன்றும் கேட்க கூடாது, போய் உட்கார்ந்துகோ. ஓடி போய் மரத்து நிழல்ல உட்கார்ந்தா ராகத்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு நீரோடையோட ஒரு மரம் உண்டு. அதை பார்த்துட்டு, யா அல்லாஹ், கொஞ்ச தூரம் தானே, இங்கிருந்து அங்க போய் உட்காரவா? அல்லாஹ் கேட்பானா, நான் சொன்னேன் தானே அங்க போனா நீ இன்னொண்ட கேட்பா என்று. எனக்கு தெரியும் அங்க போனா உனக்கு அதை விட பெரிய ஒன்று தெரிபடுமாண்டு. அதனால நீ வாக்கு மாறாது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதுக்கு பிறகு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். தண்ணி தாவமாய்க்கு யா அல்லாஹ், நான் நரகத்துல இந்த வந்தானே, நீ மன்னிச்சு வெளியில் எடுத்துட்டாய், இங்க வந்துட்டேன். அந்த கொஞ்சத்துக்கும் போனா என்ன நடக்க போய்? யா அல்லாஹ், யா அல்லாஹ் கெஞ்சினாரு. சரி, கேட்க மாட்டாயா? கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், அதோட நிறுத்திக் கொள்வேன். சரி, போறாரு. போய் பார்த்தா இதை விட பல இன்பம். தண்ணி நல்ல மதுரமான தண்ணி, குடிச்சு இருக்கும் போது சுவர்க்கத்து வாசல்ல ஒரு மரம் தெரிபடுது. சுவர்க்கத்துல நறுமணமும் மூக்குக்கு வீசுது. இப்ப 3ஆம் தடவை, சரி அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே, கேட்போம். யா அல்லாஹ், அவன் வாசல்ல வெளியில தான் போய் நிற்பேன், என்ன செய்யுது? நான் உள்ள போக மாட்டேன் யா அல்லாஹ், எனக்கு உள்ள போக முடியாது யா அல்லாஹ்.
என்ன அந்த இடத்துக்கு நான் சொன்னேன் தானே. சொல்லி சொல்லி பார்த்தான். அல்லாஹ் இவர் கேட்கிற மாதிரி இல்லை, கெஞ்சி கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் மனமுருகி மனம் இழகி, சரி சொர்க்கத்தில் வாசல்ல போய் நின்று கொள்ளணும், உள்ள போகக்கூடாது, மறுபடியும் ஆள் அனுப்பியாச்சு. அங்க போனா சுவர்க்கவாதிகளுடைய குரல், சப்தம், இன்பம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, வெளியில ஆளுங்க இருந்து கொள்ளலாம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் போகணும், யா அல்லாஹ் போகணும், சுவர்க்கத்துக்குள்ள போறேனே, போய் பக்கத்தில் இருந்து கொண்டேனே, பெரிய இன்பம் தேவையில்லை யா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், ஒரு நாளும் ஒன்ன நான் உள்ள போட மாட்டேன், நீ வாக்கு தந்தாய், பல வாக்கு மீறிட்டாய். இவர் கேட்கிறாராம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நீ என்னைய பரிகசிக்கிறாயா? எப்படி? யா அல்லாஹ் நீ என்னோட ஜோக் பண்றாயா, பரிகசிக்கிறாயா? நானும் கெஞ்சி 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 கேட்கிறேன், நீயும் இடம் தந்து 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 எனக்கு நல்லா தெரியும் நீ விடுவா என்று. அல்லாஹ் சிரிச்சானாம். இதுதான் இந்த ஹதீஸில கடைசி. அல்லாஹ் சிரிச்சானாம் இவரு கேட்ட கேள்விக்கு. செஞ்ச பாவத்தையும் செஞ்சு போட்டு நரகத்திலே வெந்து போட்டு இவர் மரத்துல இடத்த கொடுத்து தண்ணியை குடிக்க கொடுத்து சுவர்க்கத்துல வாசலை கொடுத்து சுவர்க்கத்துக்கு உள்ளுக்கு போறதுக்கு அல்லாட்ட, யா அல்லாஹ் நீ என்னோட தமாஷா பண்றாயா? எனக்கு தெரியும் நீ விடுவா என்று. சும்மா அதே மீது செல்லி செல்லிக்காம உள்ளு விட்டுரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ சஹாபாக்கள்ட்ட சொல்லி போட்டு சிரிச்சாங்களாம். சஹாபாக்கள் கேட்டாங்களாம், ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஏன் தெரியுமா சிரிக்கிறேன்? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொல்லி போட்டு இந்த இடத்துல சிரிச்சாங்க. அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ் நீங்க ஏன் சிரிச்சீங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இந்த இடத்துல, யா அல்லாஹ் நீ என்னைய பரிகசிக்கிறாயா, நீ தமாஷா பண்றாயான்னு அல்லாஹ் கிட்ட இவர் கேட்ட உடனே அல்லாஹ் சிரிச்சான், எனவே நானும் சிரிச்சேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா. இப்ப நாம எல்லாரும் தௌபா செய்து மீண்டு நல்லவர்களாக வாழ்ந்தால் சுவர்க்கம் நிச்சயமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். எனவே நாம் அல்லாஹ் தந்த இந்த சான்ஸ, இந்த ரஹமத்தை விட்டுறக்கூடாது. ஒன்றோ அந்த கபரு சுவர்க்கத்து பூஞ்சோலையா இருக்கும், இல்லாட்டி நரகத்து படுகொலியா இருக்கும். அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். கடைசி வரையில் அதிகமான குர்ஆன் ஆயத்துகளை ஓதணும், அதிகமான திக்ருகள், சலவாத்துகள், மேலும் மேலும் நாம் நல்ல அமல்கள் செய்யணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை பங்கிடாம நிப்பாட்டு சொல்லுங்களேன். 10 நிமிஷத்துக்கு பங்கிட்டா எனக்கு பேச்சு வராது. ஒரு சத்தம் வந்தாலும் எனக்கு ஸ்டக் ஆகிடும். என்ன மன்னிக்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம், முஸ்லிமாக பிறந்து தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து, நல்ல அம்மா அத்தாவை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பல குடும்பம் இன்றைக்கு பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில ஏதோ மக்களுக்கு காட்டுவதற்காக ஜோடி ஜோடியாக போறோம் வாரம், உள்ளால பெரிய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள. நானும் மனுஷன் தானே, எனக்கு இருக்கிறது குடும்பம் தானே, நான் பழகுறது மனுஷரோட தானே. அதனால உங்களுடைய நிலைமைகள் எனக்கு தெரியாது. ஆனா குடும்ப பிரச்சனைகள் இன்று வர 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 அதிகமாகி பிரிவினைகள், அதால தர்த்திரியங்கள், பலாய் முசீபத்துகள், வறுமைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் எல்லா குடும்பத்தையும் குடிகொண்டிருக்கிறது. அதனால முதலில் நாம் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கொருத்தர் மன்னிப்பு கேட்டு பேசணும், கதைக்கணும். நடந்த பழைய பலாய் முசீபத்துகளை மறந்து யார் முதலில் போய் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் உன்னதமானவர், சிறந்தவர், பரக்கத்தானவர். அதனால யார் யாரெல்லாம் யார் யாரோட கோபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இப்பவே, யா அல்லாஹ்
என்னால் முடியுமான அளவுக்கு நான் சேர்ந்து நடப்பேன், நீ அதற்கு துணை புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மௌத்தாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால், தற்பெருமை வரவே கூடாது. பெருமை அணுவளவு இருந்தாலும் சுவர்க்கம் ஹராம். யாராவது ஒருத்தர் எனக்கிட்ட பெருமை இல்லை, அல்லாஹ் காப்பாத்தணும், என்கிட்ட பெருமை இல்லைன்னு சொன்னா ஒன்று அவர் பொய் சொல்கிறார், அல்லது அவர் மலக்கு, இல்லாட்டி அவர் பைத்தியக்காரர். பெருமை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்ல. இன்னொருத்தர் சொல்றார், அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும், எனக்கிட்ட சின்ன வயசுல இருந்து பொறாமை இல்லையே. ஒன்றோ அவர் மலக்கு, அல்லது பைத்தியக்காரன், அல்லது பொய் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும், எனக்கிட்ட கோல் சொல்ற பழக்கம் இல்லையே. இந்த கெட்ட குணங்கள் அனைத்தும் இருக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுபவன் தான் மூமின். நஃப்ஸ கட்டுப்படுத்தணும், நஃப்ஸோட ஜிஹாது செய்யணும். மிஹ்ராப் என்று சொல்கிறோம். கொத்துபா ஓதுற இடம் மிம்பர், தொழுவிக்கிற இடம் மிஹ்ராப். மிஹ்ராப் கேள்விப்பட்டீங்க? மிஹ்ராப் தானே சொல்லுவோம். மிஹ்ராப் மிஹ்ராப் என்றா என்ன கருத்து? ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் செய்யும் இடம். என்ன, எல்லாரும் இடுப்புல வாழ வச்சுக்கிட்டா வந்து தொழுறோம். மிஹ்ராப் என்றா என்ன? யுத்தம் செய்யும் இடம். பள்ளி வாசலுக்குள்ள தொழுவிக்கிற இடத்துல மிஹ்ராப் என்று போடப்பட்டிருக்குது. மிஹ்ராப் என்றால் யுத்தம் செய்யும் இடம். யார் வந்தான் சண்டைக்கு? யார் யுத்தத்துக்கு வந்தான்? இமாம் சலாம் கொடுத்தோட எழுப்பி வாழனு காட்டுறாரா? அல்லது மாமூங்கள் இமாம கொலை செய்ய வந்தோமா? இல்ல. என்ன யுத்தம்? நஃப்ஸோடு போராடும் யுத்தம். அல்லாஹ்வுடைய சிந்தனையை, திக்ரை பதிய வைக்கும் யுத்தம். கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தொழக்கூடிய இடம் யுத்தம். நஃப்ஸ கட்டுப்படுத்தணும், நஃப்ஸ பாதுகாக்கணும், நஃப்ஸ வலுப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டது. எனவே இந்த உடம்புக்கு மண்ணிலிருந்து தான் ரிஸ்க் வருது. மண்ணால் படைக்கப்பட்ட உடம்புக்கு ரிஸ்க் மண்ணிலிருந்து. அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், வெஜிடபிளாக இருக்கலாம், மரக்கறி வகைகளாக இருக்கலாம், அல்லது தானியங்களாக, பாம் ஆயில், தேங்காய், எதுவாக இருந்தாலும் உடம்பை வளர்க்க பூமி மண்ணிலிருந்து தான் சாப்பாடு. இந்த உடம்பு எதனால் அசைகிறது? ரூஹா. ரூஹை கொண்டுதான் உடம்பு பார்க்குது, பேசுது, கதைக்குது, அறிவாக நடமாடி தெரியுது. இந்த ரூஹை வளர்க்க வெஜிடபிள் வேலை செய்யாது. இந்த ரூஹை வளர்க்க ஃப்ரூட்ஸ் வேலை செய்யாது. இந்த ரூஹை வளர்க்க பாம் ஆயில், ஒலிவ் ஆயில் வேலை செய்யாது. இந்த ரூஹை வளர்க்க ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, ஒட்டகம் ஒன்றும் பலிக்காது. ரூஹ் எங்கிருந்து வந்தது? வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி. அல்லாஹ் அவனிடத்திலிருந்து ரூஹை ஊதி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரூஹை வலுப்படுத்த அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹபீபான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துக்களை ஓத வேண்டும், சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் காட்டி தந்த ஃபர்லான வணக்கங்கள் 5 கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்குணங்கள், சதக்காக்கள், தான தர்மங்கள், அன்னதானங்கள், நல்ல பேச்சு, நல்ல பார்வை, நல்ல கேள்வி, நல்ல சிந்தனை, மற்ற கல்வை சந்தோஷப்படுத்தும் தன்மை ரூஹை வலுப்படுத்தும், ரூஹ ஸ்ட்ராங் ஆக்கும். மவுத் என்று சொன்ன டெஃபினிஷன் என்ன தெரியுமா? மவுத்துக்கு வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? அல் இன்திகாலு மின் தாரின் இலா தாரின் ஆகர். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார், அதான் மவுத். நாங்க பொம்பளை எல்லாம் பயந்து நடுங்குறோம். மௌத்தை பத்தி பேசுறாரு, யாருக்கு தெரியும் இந்த பலாய்? மௌத்தை பத்தி பேசுவாருன்னு தெரியும், வருவோமா? மௌத்து மௌத்து மௌத்துன்னு பயந்து நடுங்குறோம். ஆனா நல்லடியார்களுக்கு மௌத்தண்டா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ரிமாண்ட்ல இருந்து வெளியில போட்டு குடும்பத்தோட கொண்டொருத்தரை சேர்க்கிறது எவ்வளவு சந்தோஷம், அதை விட பல 100,000 மடங்கு சந்தோஷம் தக்குவாதாரிகள் மௌத்தாவுறது அவங்களுக்கு. எங்களுக்கு கவலை தான், எங்களை விட்டு பிரிகிறது எங்களுக்கு கவலை. ஆனால் அவர்களுக்கு மௌத்தாகி
அல்லாஹ்விட